पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम कपिलाय नमस्तस्मै येना विद्यो ददौ जगतिमग्नि कारुण्यात् सांख्यमयी नौरिव विहिता प्रतरणाय अल्पग्रन्थं स्पष्टं प्रमाण सिद्धांत हेतुभिर्युक्तं शास्त्रं शिष्याहिताय समासतो अहं प्रवक्ष्यामि। ओम अथ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாங்கிய காரிக்கா. இந்த சாங்கிய காரிக்கால பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்துருக்கிறது 62 வரைக்கும் பார்த்துட்டோம். 63வது காரிக்கா பார்க்கணும். இந்த 61 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா 61வது பிரகிருதே சுகுமாரதரம் ந கிஞ்சித் அஸ்தீதி மே மதிர் பவதி. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா பிரகிருதேஹே சுகுமாரதரம், பிரகிருதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லஜ்ஜை உண்டு பண்றது பார்த்தீங்கன்னா என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷனோட பார்வை தான் லஜ்ஜையை உண்டு பண்ணும். குசுமாரதரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா புருஷனுடைய பார்வை திருஷ்டி, அதுதான் பார்த்தீங்க அதை சங்கோச்சப்படுத்தும். ந கிஞ்சித் அஸ்தீதி மே மதிகி, இதுக்கு அந்நியமா வேறு ஒன்று இல்லவே இல்லை. பார்க்கணும், பார்க்கறதுக்கு அந்நியமா இந்த பிரகிருதியை பார்த்தீங்கன்னா இல்லாம பண்றதுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கணும். 2 விஷயமா இருக்கு பார்க்கறதுல. நம்ம உத்து பார்க்காம கலந்து போயிருக்கோம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா பிரகிருதியோட சேர்ந்து இருக்கும், சயோகத்தோட இருக்கும், மிக்ஸ் ஆயிருக்கும். எப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் திரஷ்டா இது திருஷ்யம் அப்படின்னு எந்த க்ஷணத்துல நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, பார்ப்பவன் பார்ப்பவனா இருந்துக்கிட்டு பார்க்கப்படும் வஸ்துக்கள் இது எல்லாம் இது பிரகிருதியோடது திரிகுணாத்மகம். இந்த பூத்தேந்திரியங்கள் எல்லாம் திரிகுணாத்மகம் அப்படின்னு இந்திரியங்களையும் பூத்தங்களையும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அந்த பிரகிருதிக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா லஜ்ஜையானது உண்டாகுது. அந்த லஜ்ஜை உண்டாகி பார்த்தீங்கன்னா அவள் அந்த புருஷனுடைய பார்வைக்கு வராம என்ன பண்றா, நிவர்த்தி ஆகின்றாள், ஓடி ஒளிஞ்சுக்கிறா. இதுக்கு அந்நியமா பார்த்தீங்கன்னா பிரகிருதியை பார்த்தீங்கன்னா நாசம் பண்றதுக்கு பிரிஞ்சு போறதுக்கு வேற எந்த உபாயமும் பார்த்தீங்கன்னா கிஞ்சித் அஸ்தீதி, இதுக்கு அந்நியமா வேற உபாயம் இருக்கு அப்படின்னு என்னோட புத்திக்கு பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்னு ஈஸ்வர கிருஷ்ணர் சாங்கிய தத்துவத்தை சொல்லிட்டார். இப்ப யாதிருஷ்டா அஸ்மீதி, அந்த பிரகிருதி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பிரகிருதி இருக்கோ அது பார்த்தீங்கன்னா நினைக்குமா நான் பார்க்கப்பட்டவளாக ஆனேன், நான் பார்க்கப்படுறவளா இருக்கின்றேன் அப்படின்னு. பிரகிருதியை பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுறவள் அப்படின்னு ஒரு சங்கோச்சமானது உண்டாகுது. சங்கோச்சம் என்ன, வெக்கம் நம்ம சொல்றோம்ல, வெக்கம்ன்றதுக்கு அர்த்தம் கூனி குறுகுதல் அப்படின்னு நம்ம வார்த்தையை சொல்லுவோம்ல, கூனி குறுகிறது. ஐயோ ஒருத்தன் பார்க்கறானே, ஏதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கூனி குறுகுவோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணுவா, விகாசமா இருந்து பிரகிருதி என்ன பண்ணிருக்கு, சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்ப சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் பார்க்கறான்னு தெரிஞ்சோன சங்கோச்சம்ன்றதுக்கு அர்த்தம் கூனி குறுகுதல். பாருங்க நல்ல வார்த்தை, கூனி குறுகுதல் தான் சங்கோச்சம், சுருங்கி போறது. சுருங்கி போய் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணுல இருந்து என்ன பண்றான், புனர் ந தர்சனம் உபைதி, அவனுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவள் தரிசனத்தை தருவதில்லை. அப்ப என்ன அர்த்தம், பிரகிருதியில இருந்து வரக்கூடிய சுக அனுபவமும் துக்க அனுபவமும் என்ன ஆயிடுது, இல்லாமல் போய்விடுகிறது புருஷனுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 62வது காரிக்கால பார்த்தோம். முக்கியமானது ஒண்ணு பார்த்துருக்கோம் 62வது காரிக்கால. என்னன்னு கேட்டீங்கன்னா தஸ்மா ந பத்தியதே அத்தா, நிச்சயமா பார்த்தீங்கன்னா புருஷன் பார்த்தீங்கன்னா பந்தப்படுவதும் இல்லை, ந முச்சியதே விடுபடுவதும் இல்லை, நாபி சம்சரதி கஷ்டித்து, இந்த லோகத்துல இருக்கிற எந்த ஆத்மாக்களும் சம்சாரத்தை அடையவும் இல்லை. ந சஞ்சரதி அப்படின்னா வேற வேற தேகத்தை எடுத்துக்கிட்டு அலையிறதும் இல்லை. அப்ப யாரு அந்த சம்சாரத்தை அனுபவிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்சரதி பத்தியதே முச்சியதேச்ச நானாஸ்ரயா பிரகிருதி,
வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகிருதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது? பிரகிருதினான்னு அர்த்தம் பூதேந்திரியாத்மகம், மகத்துல இருந்து ஆரம்பிச்சு மகத்து புத்தி. புத்தி இல்லைன்னா அவனுக்கு சம்சாரமே தெரியாதுங்க. அப்ப ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கும்போது நான் எப்படி இருக்கேன்? சுகமா தானே இருக்கேன், எனக்கு பந்தமே தெரியலையாங்க. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பந்தம் இல்லவே இல்லை நமக்கு. ஆனா அஜ்ஞான பந்தம் மட்டும் இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல வேற சுகதுக்க அனுபவங்கள் எதுவுமே இல்லை. ரொம்ப க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மாதிரியே நமக்கு இருக்கிறது எது அப்படின்னா தூக்கம் தான் நமக்கு ஆல்மோஸ்ட் மோட்சம். அது அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி இல்ல, இது எதுவுமே இல்லை அந்த இடத்துல. அப்ப புத்தி வேக்கப்பானதுக்கு அப்புறம் தான் சம்சாரம் என்ன பண்ணப்படுதுன்னா அறியப்படுது. நான் இந்த அவஸ்தைப்படுறது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன் எப்போ அப்படின்னா புத்திலாம் வேக்கப்பானதுக்கு பிறகு. அப்ப யாருக்கு இந்த சம்சாரம் அப்படின்னா அந்த புத்தி முதலியவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா எது மாயா காரியமா இருக்கிறவைகள் தான் சம்சரதி. இந்த சூக்ஷ்ம தேகம் சொல்றோம்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எது டிராவல் பண்ணுது அப்படின்னா ஸ்தூல தேகம் எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் டிராவல் பண்ணும். ஏற்கனவே பார்த்தோம் மாத்ரு பித்ருஜா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அம்மா அப்பாட்ட இருந்து வந்த தேகம் என்ன ஆயிடும்? இங்கேயே போயிடும். அதுக்கப்புறம் புத்தியில இருக்கக்கூடிய அந்த தர்மா தர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிங்க சரீரம் சொல்லக்கூடிய சூக்ஷ்ம தேகம் தான் அநேக சரீரங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப யாரு சரீரத்தை எடுக்கிறா அப்படின்னா சூக்ஷ்ம தேகம் சரீரத்தை எடுக்குது. அதுதான் பந்தப்படுது. அந்த சூக்ஷ்ம தேகம் இல்லாம போறதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேரு. ஞானத்தினால அந்த சூக்ஷ்ம தேகம் என்ன ஆகுது? இல்லாமல் போகுது. அப்ப சூக்ஷ்ம தேகத்துக்கு தான் பந்தம், சூக்ஷ்ம தேகத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம். அதனால ந அந்யாசிரியா பிரகிருதி நானாசிரியா பிரகிருதி. இந்த பிரகிருதி என்ன பண்ணுதுன்னா அநேக சூக்ஷ்ம தேகங்களோட சம்பந்தப்பட்டு அநேக சூக்ஷ்ம தேகங்களோட சம்பந்தப்பட்டு என்ன பண்ணுது? இந்த பிரகிருதி தான் பந்தத்தையும் மோட்சத்தையும் சம்சாரத்தையும் அடைகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. விவகாரத்துல ரொம்ப பர்ஃபெக்டான சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்காலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்துல இருக்கிறது தான் ரொம்ப கரெக்டான ஸ்லோகங்கள். அமிர்த பிந்துல சொல்லும் போதே சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். பந்தத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டா மனமேவ மனுஷியானம் காரணம் பந்த மோக்ஷயோ. அமிர்த பிந்து உபனிஷத்துல 2வது மந்திரம். பந்தம் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்தாய விஷயாசக்தம். மனுஷனுக்கு வந்து பந்தத்தையும் மோட்சத்தையும் எது கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுதான். விஷயத்தோட இது பற்றுதலை அடைஞ்சது அப்படின்னா இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தம்னு சொல்லப்படுது. யாருக்கு பந்தம்? புருஷனுக்கு இல்லை, மனசுக்கு பந்தம். பந்தாய விஷயாசக்தம். விஷயத்தோட இந்த மனசு சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா பந்தம் ஆயிடுது. அதே நேரத்துல முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப சமாதியில வந்து பரம் பிரசங்கியானம் வரைக்கும் போனோம்ல, ஸ்டெப்பா ஒவ்வொருத்தையா நேத்தின்னு மேல 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 போக போக எல்லா விஷயங்களும் நீங்கின அந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்தி என்று சொல்லப்படுகிறது. நிர்விஷயம் முக்தியை ஸ்மிருதம். அதுக்கப்புறம் 3வது மந்திரம் சொல்லுது அமிர்த பிந்துல யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய மனசோ முக்திரிஷ்யதே தஸ்மாத் நிர்விஷயம் காரியம் நித்தியம் மனக்காரியம் முமுக்ஷுனா சொல்லுது. யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய மனசோ முக்திரிஷ்யதே. எந்த மனதிற்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயமா இருக்கின்ற எந்த மனதிற்கு முக்தி சொல்லப்படுகிறதோ. அப்ப யாருக்கு முக்தி? மந்திரம் தெளிவா இருக்கு. நிர்விஷயஸ்ய அஸ்ய மனசோ. முக்கியமானது நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்காக தான் நான் இந்த இதை கோட் பண்றேன். நிர்விஷயஸ்ய யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய மனசோ. நிர்விஷயமா இருக்கக்கூடிய எந்த மனதிற்கு முக்தி சொல்லப்படுகின்றதோ. அப்ப யாருக்கு முக்தி? நிர்விஷயமா இருக்கிற மனசு. புருஷனுக்கு புருஷன் நித்திய முக்தகா. புருஷனுக்கு வந்து முக்தி தேவையில்லை, அவன் சதா முக்த சுரூபம், சைத்தன்ய சுரூபம். அதனால என்ன பண்ணணும்? தஸ்மாத் நிர்விஷயம் நித்தியம். சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை என்ன பண்ணணும்னா மனக்காரியம் முமுக்ஷுனா. முமுக்ஷு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயமா ஆக்கிக்கிட்டே இருக்கணும்.
நிர்விஷயம் பண்ணணும். அதுதான் மோட்சத்துக்கான உபாயம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதான் கிரமமா போயிட்டே போகும். முடிவுல என்ன ஆகும்? எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிடும். அப்ப எல்லாம் ஷட் டவுன் ஆகுறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யாருக்கு சுவாமி இந்த மோட்சம் அப்படின்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு அப்படின்னா மனப்பிரதானக ஜீவகா. ரொம்ப முக்கியமானது. ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா எதை பிரதானமா வச்சவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன உபாதி சுவாமி ஜீவனுக்கு அப்படின்னா மனதை பிரதானமாக கொண்டவன் ஜீவன். மன உபாதி பிரதானக ஜீவா. இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னு கேட்டா மனசு தானே சூக்ஷ்ம தேகம், மனசுல தானே விஷயம் இருக்கு. அப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருந்தோம் அப்படின்னா மனசோட டச் இல்லாம இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்றோம்? மனசோட பவுண்டா இருக்கும். திரஷ்டு திருஷ்ய சயோக யோகோ ஹேய ஹேது. இந்த சம்பந்தத்தோட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் சேர்ந்துச்சு. இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு? நிறைய தர்மங்கள்லாம் இந்த மனசுக்குள்ளார ஏகப்பட்ட கன்ஃபியூஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணுது? அந்த சயோகத்தினால இந்த மனசுல இருக்கிற எல்லா தன்மைகளும் இந்த புருஷனுக்கு இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப ஜீவன் யாருக்கு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இந்த உபாதியோடு சம்பந்தப்பட்டவனுக்கு தான் என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன். உபாதியோட சம்பந்தப்படாதவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வேதாந்தத்துல அது ஈஸ்வரன் பேர், சுத்த சைத்தன்யம். இந்த சுத்த சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசோட என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சுகதுக்கத்தையும் அனுபவிச்சிருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முமுட்சு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நிர்விஷயமா பண்றது. நிர்விஷயமா பண்ண 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 அதுக்குதான் யோக அபியாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இந்த நிர்விஷயமா ஆக்க என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விஷயமா ஆக 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 சம்சார பந்தம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 கம்மியாக ஆரம்பிக்கும். மனசு வந்து பாத்தீங்கன்னா முழுசா வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயம் ஆச்சு அப்படின்னா நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அந்த இடத்துல என்ன சாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுது. 6:20 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, எத்திர உபரமதே சித்தம், எத்திர உபரமதே சித்தம். பகவத்கீதா 6:20 சொல்லுது, எந்த சமயத்துல வந்து எந்த அவஸ்தையில வந்து இந்த சித்தமானது மனமானது உபரத்தியை அடைகிறதோ விசிராந்தி அடையுதோ, எந்த எண்ணங்களும் உதயமாகாம எண்ணங்கள் அற்றதாகுதோ. எண்ணங்கள் அற்ற மனசுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அமனீபாவம். அந்த அமனீபாவத்தை எப்ப அடையுதோ அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நிருத்தம் யோக சேவையா. யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சேவனம் பண்ணி 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 இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்போ உபரத்தியை அடைகிறதோ எத்திரச்ச ஆத்மனா ஆத்மானம், எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்விகல்பமான மனதினால் தன்னையே தான் பார்க்கிறானோ அப்போ வந்து பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி, அவன் அந்த இடத்துல அந்த பிரம்மானந்தத்தை ஆத்மானந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா 18லயும் வந்து பாத்தீங்கன்னா 6:18 ஸ்லோகம் இருக்கு. யதா விநியதம் சித்தம் ஆத்மன் ஏவ அவதிஷ்டதே. இதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 4 ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல ரிஃப்ளெக்ஷன், ஆனா இங்க சாங்கியத்துல என்னது? எல்லாம் ஒரே ஆத்மா. ரிஃப்ளெக்ஷன்லாம் இல்லை, ஒரே ஆத்மா. இந்த மனசோட சம்பந்தம் வந்தா பந்த ஆத்மா, மனசை விட்டு விலகிச்சு அப்படின்னா முக்த ஆத்மா. ஏன் பந்தத்துல இருந்து நம்ம விடுபட முடியல அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இதுல இருக்க இந்த மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புருஷனை வந்து அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்கு. இந்த மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விஷயமா ஆக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி ஆயிடும்? அது நிர்மலமா டிரான்ஸ்பரண்டா ஆயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பந்தத்துக்கு ஹேத்துவே இல்லாம புருஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தன்னைத்தான் அறிகிற சாமர்த்தியம் அவனுக்கு உண்டாகுது. அப்போ மனசுல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயம் பண்ணணும். அதனால்தான் மந்திரம் சொல்லுது என்னன்னா எப்போ வந்து பாத்தீங்கன்னா 6:18 கீதால சொல்றார், யதா விநியதம் சித்தம், எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபத்துல நியதம் சித்தம் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் செய்யப்படுகிறதோ.
எப்ப வந்து நிரோதம் பண்ணப்பட்ட மாத்திரத்துல என்ன சுவாமி ஆகும் அப்படின்னா ஆத்மனியேவ அவதிஷ்டதே. ஆத்மனியேவ அவதிஷ்டதேன்றதுக்கு யோகத்துல என்ன பார்த்திருக்கோம்? ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் யோக சித்த விருத்தி நிரோதக. யோகம்ன்றதுக்கு அர்த்தம் சித்த விருத்திகளை நிரோதம் பண்றது. சித்தவிருத்தி நிரோதம் பண்ணா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். சித்தவிருத்தி எல்லாம் நின்று போச்சு அப்படின்னா, சித்தத்துல விருத்தி இருந்தா பாக்குறோம், விருத்தி இல்லை அப்படின்னா தான் தானா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஓடிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கும், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும், சினிமா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஏதோ பவர் கட் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஏதோ ஃபிலிம் ரோல் கட் ஆகி போச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒயிட்டா ஸ்கிரீன் தெரியுது, வெறும் லைட்டு மட்டும்தான் வருது, ஃபிலிம் ரோல் என்ன ஆகி போச்சு? கட் ஆகி போச்சு. நம்ம அது மாதிரி நடக்கும்ல. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிலிம் ரோல் மாத்துறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுல இருந்து என்ன பண்றோம்? விலகி. அப்ப ஃபிலிம் ஓடிச்சுன்னா பாக்குறோம், ஃபிலிம் ஓடலை அப்படின்னா நானே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுங்களேன், வீட்டுல இருக்கோம், கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா எல்லாம் பாக்குறதுல இருந்து என்ன ஆயிடும்? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம், திடீர்னு பவர் கட். ராத்திரியில எல்லாம் பவர் கட் ஆனோன்னு இப்ப நீங்க எங்க இருப்பீங்க? தாண்ல இருப்போம், பார்க்கறதுல இருந்து விலகிடும். அப்ப பார்வை இருக்கிறது எப்ப? நான் காட்சிகள் இருக்கிற வரைக்கும் ஆப்ஜெக்ட்ல இருக்கு, காட்சிகள் நின்று போச்சு அப்படின்னா தான் தானா நிக்கிறான். இதேதான் சொல்லுது. என்னன்னு கேட்டா, எப்பொழுது எல்லா சித்தம் முழுசா நியமத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி சித்தவிருத்திய நிரோதம் பண்றோமோ விசேஷ ரூபத்துல, அப்போ தான் தானா நிக்கிறான். ஆத்மனியேவ அவதிஷ்டதே. எப்படி சுவாமி இருக்கு அப்படின்னா, நிஸ்பிருக சர்வ காமேபியா, எந்த ஒரு காமங்களிலிருந்தும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிருகா உண்டாகாமல் எல்லா காமங்களிலிருந்தும் விலகியவனாக அவன் ஆகிறான். யுக்த யுக்திச்சதேயோ ததா, அப்பொழுது அவன் யோகி என்று சொல்லப்படுகின்றான் அப்படின்னு தெளிவா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும் சுவாமி? நிர்விஷயமா இருக்கிற மனசுக்கு தான் முக்தியானது சொல்லப்படுது. நிர்விஷயமா இருக்கிற மனசு சவிஷயமா ஆச்சுனாதான் அதுக்கு வந்து பந்தம்னு சொல்லப்படுது. இத வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத் சொன்ன பிறகு முமுக்ஷுக்கு என்ன பண்ணணும்னா, சதா முமுக்ஷுனா நிர்விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மனச வந்து நிர்விஷயம் காரியம். இது யார் சொல்றா? ஸ்ருதி சொல்லுது. அதுக்கப்புறம் மாண்டூக்கிய காரிக்கா ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்லுது, 3:31. மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லுது, மனோ திருஷ்யமிதம் துவைத்தம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் எதை வச்சு பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் மூலமா தான் நான் இது எல்லாத்தையும் பாக்குறேன். ப்ரொஜெக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரொஜெக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிச்சம் பிரகாசம் இருக்குல்ல, நான் அப்படின்ற பிரகாசம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில ப்ரொஜெக்டர் வழியா வெளியில போகுது. ப்ரொஜெக்டர்ல தானே பிரகாசம் இருக்கு, ஸ்கிரீன்ல போய் பிரகாசம் படுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசம் மட்டும் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, ஒயிட்டா இருக்கும், எதுவுமே தெரியாது. இதுக்குள்ளார ஒரு பிலிம் ரோலை மாட்டி விட்டீங்கன்னா, அந்த பிலிம் ரோல்ல என்ன இருக்கோ அதுதான் அந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோல் வழியா உள்ள போய் இந்த பக்கம் வெளியில வரும்போது என்ன ஆகுது? இந்த காட்சிகளை எடுத்துக்கிட்டு ஸ்கிரீன்ல போய் ப்ரொஜெக்ஷன் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிலிம் ரோலை கலட்டி எடுத்துட்டீங்கன்னா, அப்ப வந்து ஒயிட்டான பிரகாசம் ஒயிட்டாவே ஸ்கிரீன்ல வந்து தெரியும். அப்ப இதேதான் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப என்ன எது ப்ராப்ளம் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அருமையா மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது, 3:31. மனோ திருஷ்யமிதம் துவைத்தம். பிரகாசம் ஒண்ணுதான் போச்சு மனசுக்குள்ளார, ஆனா பிரகாசம் ஒன்னா போனது அந்த பிலிம் ரோல்ல இருக்க அநேக சித்திரங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்கிரீன்ல அநேக தேசம் காலம் அது மாதிரி வஸ்துக்கள் எல்லாத்தையும் காட்டுது. அப்ப நான் பார்க்கறது எதை பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் காட்டுகின்ற காட்சிகளை தான் நான் காட்டுறேன். எத்கிஞ்சித்து சச்சராச்சரம், எதையெல்லாம் அசைகின்ற அசையாதவைகளா இந்த ஜெகத்தா நான் பார்க்கிறனோ இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா மனோ திருஷ்யம். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசோ ஹியமனி பாவே, மனச வந்து பாத்தீங்கன்னா யமனீபாவம் அப்படின்னா அமனீபாவத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா, அமனீபாவம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். அமனீபாவம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த
கண்ணாடியில வந்து நிறைய ரைட் பண்ணி வச்சிருக்கோம். டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி தான். கண்ணாடியோட சுபாவம் டிரான்ஸ்பரண்ட் தான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும், அந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த பக்கம் தெரியும். இந்த மனசும் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுண பிரதானம். டிரான்ஸ்பரண்டா இருக்கிற கண்ணாடி கிளாஸ், அதுல என்ன பண்ணிட்டோம், கிளாஸ் டோர் ஒன்று இருக்கு. அந்த கிளாஸ் டோர்ல என்ன பண்ணிட்டோம், ஏகப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா பேனாவை வச்சு அந்த மார்க்கரை வச்சு என்ன பண்ணிட்டோம், நிறைய டிசைனா எழுதி வச்சுட்டோம். நான் சொன்னேன்ல, ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வீடியோ, ஒரு அருமையான வீடியோ. அந்த வீடியோவில் வந்து காருக்கான விளம்பரம் நினைக்கிறேன், மாருதி காருக்கான விளம்பரம், மாருதியோட. அதை என்ன பண்ணுது, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு பொண்ணு. அது இந்த குட்டி பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப அப்பா செல்லமாச்சா. இன்சூரன்ஸுக்காக மாருதி காருக்கான்னு தெரியல, குட்டியோண்டு குழந்தை. அது என்ன பண்ணுதுன்னா, அப்பாவுக்கு மேல எல்லாம் முகத்துல எல்லாம் அது பெண்ணை கொடுத்தோன்னு எழுதி வச்சுக்கிட்டே இருக்கு. கார்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் எழுதிக்கிட்டே இருக்கு. பார்த்தா எந்த இடமும் மிச்சம் இல்லை. கையில பேர குழந்தைக்கு கிடைச்சா என்ன இருக்கும், இதே மாதிரிதான் இந்த மனசு என்ன பண்ணுது, குழந்தை மாதிரி. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறுக்கிக்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 குழந்தைங்க இருக்கு, வீட்டுல செவரெல்லாம் இருக்கும், எழுதி கிடக்கும். பென்சிலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், வீடு ஃபுல்லா அதை எழுதி வச்சுக்கோ, எந்த இடம் விடாம. கிறுக்கி இந்த மனசு என்ன பண்ணுது, அதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு, நாள் ஃபுல்லா எதையாவது கிறுக்கிக்கிட்டே இருக்கு இந்த மனசு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனா மனசு டிரான்ஸ்பரண்ட் தான். அப்ப நம்ம யோகம் எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசை வந்து பாத்தீங்கன்னா யோகத்தினால நிர்மூலம் பண்றது, சிரவணத்தினால. அதுக்கு மெத்தட் இருக்கு. சிரவணத்தினால ஓரளவு மெதுவா கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும். இப்பவே யாரெல்லாம் பாடம் 2.5 வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். தாட் ப்ராசஸ் வந்து கம்மியாகும். மனனம் பண்ண 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 இன்னும் தாட் ப்ராசஸ் கம்மியாகும். அப்புறம் நிதித்தியாசனத்துல போயிட்டு வெறுமனை ஏக தத்துவ அபியாசத்தையே தொடர்ந்து பண்ண 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 வேற எந்த காரியமும் இல்லாம போது ஷட் டவுன் ஆகிட்டே போகும். ஒரு டைம்ல என்ன ஆயிடும், 100% வந்து பாத்தீங்கன்னா வெறும் மனசு டிரான்ஸ்பரண்டா ஆயிடும். அந்த டிரான்ஸ்பரண்டா ஆனதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா மனமற்ற நிலை அப்படின்னு அதுக்கு பேரு. அதுதான் அமனிபாவன் பேரு. விருத்தி இல்லாம மனசு எப்படி இருக்கும், சொச்சமா இருக்கும். எந்த தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகாம இருக்கும். சாமி இது நடக்குமா, நல்லா நடக்கும். நீங்க கும்பகத்தை வந்து பாத்தீங்கன்னா கும்பகத்தை பண்ணுங்க, இல்லைன்னா ஓங்காரத்தை நான் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமாவே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ரொம்ப பிரயத்தனத்தோட என்ன பண்ணுங்க, ஒரு 10-20 பிராணாயாமம் பண்ணிட்டு ஓம் 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 ஓம்னு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்காரத்தை வந்து ஓம் 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 இது மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம், நாளைக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகும்போது 2 நாள் கழிச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா சதுர்தசி என்னைக்கு பண்ணுங்க. உட்காந்துட்டு காலைல ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஸ்தூல ஓங்காரம், அதுக்கப்புறம் 10-20 பிராணாயாமம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தை அபியாசம் பண்ணுங்க. சாயந்தரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு தாட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசுல ரைஸே ஆகாது. அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் விவகாரத்தை ஈடுபடும் போது திரும்ப வந்துடும். அப்ப டெம்பரவரியா நம்ம உபாசனை பண்ணியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா எதையாவது பண்ணலாம். ஆனா கிரமமா சிரவண மனனம் பரிபூர்ணமா பண்ணி நிதித்தியாசனத்துக்கு போறோம் அப்படின்னா பர்மனண்டா வந்து பாத்தீங்கன்னா அதை இல்லாம பண்ண முடியும். மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஸ் பண்ணா பெண்ணை யூஸ் பண்ணிட்டு எப்படி வச்சா அப்படியே இருக்கும். அது மாதிரி இந்த மனசு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, தாட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுவா பேனா எழுதிக்கிட்டு இருந்தது இந்த குழந்தை மாதிரி, அதை எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு அது பாட்டுக்கு குவைட்டா இருக்கும். அப்படி குவைட்டா இருக்கும்போது என்ன ஆகுது தெரியுங்களா, நேயா பின்னம் பிரச்சக்ஷதே. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசு என்ன சுவாமி ஆகும், அமனி பாவத்துல யாராவது கேட்பாங்க, அகல்மகம் அஜம் ஞேயம் 33வது ஸ்லோகம் 3:33 மாண்டுக்கே காரியம். அகல்பகம் அஜம் ஞானம். இப்ப நமக்கு எல்லா ஞானம்லாம் எங்க இருந்து வந்துச்சு, இந்த மனசுல இருந்து தானே வந்துச்சு. விதவிதமா திருஷ்யங்களை பார்த்தோம்ல. அப்ப நம்ம பார்த்த எல்லா திருஷ்யங்களும் எப்படிப்பட்டது, சவிகல்ப ஞானம். இப்ப நமக்கு உண்டாகிட்டு இருக்கிறதெல்லாம் விகல்பத்தோட நாம ரூப குணங்களோட டிசைனா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பேர் இப்ப நமக்கு உண்டாகிட்டு இருக்க ஞானம் எல்லாம் சவிகல்பம்.
எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை நிர்விகல்பத்துக்கு கொண்டு போறீங்களோ அதுக்கு அப்ப அந்த மனசு எழுதாத மனசு எப்படி இருக்கோ, எழுதுனது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்களோ அப்ப என்னன்னா அகல்பகம். அகல்பகன கல்பனை இல்லாதது அந்த மனது வந்து பாத்தீங்கன்னா அஜம் ஞானம். அந்த இடத்துல ஞானம் எப்படி இருக்குன்னா எந்த ஒரு நாமரூபமும் உண்டாகாம அது எப்படி இருக்கு அப்படின்னா ஞேயாபின்னம் பிரச்சக்ஷதே. இந்த ஜீவன் அப்படின்ற நான் இருக்கே இது எப்படி இருக்கு அப்படின்னா இதுவும் சுத்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மமும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம். சுத்தம் சுத்தத்தோட வந்து பாத்தீங்கன்னா கலந்தது. சுத்த ஜலத்துல கலந்தா எப்படி ஒன்னாயிடுமோ அதே மாதிரி ஒரு பிரகாசம் இன்னொரு பிரகாசத்தோட ஒண்ணு கலந்தா எப்படி ஆகுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞேயாபின்னம் பிரச்சக்ஷத்தை. அந்த டிரான்ஸ்பரண்டான மனசு என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா அந்த பிரம்மத்தோட பிரகாசத்தோட இது ஒன்று கலந்த மாதிரி ஆயிடும். யதா சுத்தம் சுத்தே ஆசிக்தம் ஜலம் தாதிர்கேவ பவதி. அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வள்ளி 15வது மந்திரம் எடுத்துங்க. இதை எப்பன்னு தெரிஞ்சுக்கணும், இதுக்காக நான் சொல்றேன். யதோதகம் சுத்தே சுத்தம் ஆசிக்தம். யதா உதகம், ஒரு ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டம்ளர் ஜலத்தை எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமான ஒரு கேணி தண்ணியில ஒரு கிணத்து தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊத்துறோம்னு வச்சுங்க. ஊத்துற மாத்திரத்துல என்ன ஆயிடும், சுத்த ஜலத்தோட என்ன ஆயிடும் மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆயிட்டு தாதிர்கேவ பவதி, அதுவாகவே அது ஆகி விடுகிறது. ஏவம் முனேர் விஜானதா, அப்படிப்பட்டவதா என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த முனிவன் இருக்கான்ல அபியாசிக்கின்ற அந்த யோகி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ஆத்மா பவதி கௌதமன். அவனுடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும் அந்த அந்த ஆத்மாவோட ஒன்று கலந்து ஏயாபின்னம் பிரசக்ஷத்தை. அந்த பிரம்மத்தோடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கலந்ததாகிறது, ஆத்மாவோடு ஒன்று கலந்ததாகிறது. மனம் இருக்கிறதே தெரியாம போயிடுது. அதுக்கு பேர் அமணி பாவம்னு பேர் ஆயிடுச்சா. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் வந்து ரொம்ப முக்கியமானது மாண்டூக்கிய காரிகால சொல்றார். என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா சாதகர்கள் சொல்றாரு, நிகிரஹீதஸ்ய மனசோ நிர்விகல்பஸ்ய தீமதக. 3:34 மாண்டூக்கிய காரிகா. நிகிரஹீதஸ்ய மனசோ, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்ப நிகிரகம் செய்யப்படுதோ ஷட் டவுன் பண்ணப்படுதோ சிரவண மனன நிதித்தியாசனத்தினால. டெம்பரவரியா நீங்க பிராணாயாம மந்திர ஜபத்தினால பண்ணலாம், ஆனா டெம்பரவரி. அப்ப சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் தான் ப்ராப்பர் வே. 100% வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணப்படுதோ யோகம் சொல்லக்கூடிய நிதித்தியாசனத்துல. நிர்விகல்பஸ்ய தீமதக, அந்த மனசு எப்ப நிர்விகல்பமா புத்திமானுடைய மனசாகுதோ அப்ப பிரச்சார சது விக்னேயா, அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதோடைய செயல்கள் என்ன செயல் இருக்குமா இருக்காது, வெறும் மனை இருக்கும். இப்ப நான் சொல்றேன் வெறும் மனை இருக்கும் அப்படின்னு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சது விக்னேயா தீமதக, புத்திமான்களால் வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபத்துல அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ந சுசுப்தோ அந்யோ ந தத்சமக, தூக்கத்திலையும் விருத்தி இல்லை, தூக்கத்திலையும் சித்த விருத்தி இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம சொல்ற அந்த நிர்விகல்ப சமாதின்றது தூக்கம் இல்லை, தூக்கத்துக்கு சமமான மயக்கமும் இல்லை. மூர்ச்சையாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் அதிகமா போச்சுன்னா அப்படியே பேன்னு இருப்பேன், உட்காந்து தாட்டும் இருக்காது. நீங்க நல்ல ஆன்டிபயோட்டிக் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா தாட்டும் இருக்காது. மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஒரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவ் வந்துச்சு அப்படின்னா பேராசிட்டமல் எப்போ போடுவேன். எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, பேராசிட்டமல் ஒரு 600-500 போட்டோன்னு வச்சுங்களேன், மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொஸ்தமா மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சோன்னே மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கவே எந்திரிக்காது, வேக்கப்லேயே இருக்காது, அப்படியே ஜட மாதிரியே இருக்கும் மனசு. அப்போ அது மாதிரியா சுவாமின, அது மாதிரியும் இல்லை, தூக்கத்துல இருக்கிற மாதிரியும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரியும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல நிக்கிற நிர்விகல்ப சமாதின்றது ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முமுட்சு கண்டிப்பா அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லப்படுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லை, இதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்திலேயே முக்கியமானது ஒண்ணு சொல்லுது, நிரஸ்த விஷயா சங்கம்
சந்நிருத்தம் மனோஹிருதி. அமிர்த பிந்துல 4வது மந்திரம். நிரஸ்த விஷயாசங்கம் சந்நிருத்தம் மனோஹிருதி. விஷயத்துல இருந்த பற்றுதல், விஷயத்துல போயிட்டு இருந்தது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட். இது பொய், இது பொய், இது பொய். வேதாந்தத்துல பொய் பொய் பொய்ன்னு சொல்லி நிவர்த்தி ஆகணும். யோகத்திலையும் சாங்கியத்திலையும் என்ன பண்ண போறோம்? திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு சொல்லுவோம். இதான் வித்தியாசம். டிஃபரன்ஸ் என்ன? யோகத்திலையும் மனோநிகிரகம், வேதாந்தத்திலையும் மனோநிகிரகம், சாங்கியத்திலையும் மனோநிகிரகம். இந்த 3த்துலயும் இருந்தாலும் சாங்கியம் யோகத்துல என்ன தெரியுங்களா? மனோநிகிரகத்துக்கு நான் திரஷ்டா, நான் வேற, இது திருஷ்யம், இது வேற அப்படின்னு இது திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு சொல்லிட்டே விளக்கிக்கிட்டே வருவோம். இது யோகம் சாங்கியத்துல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? வேதாந்தத்துல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போவோம். நான் இது பார்க்கப்படுவது இது பொய், சொப்பன மாதிரி. இது பார்க்கப்படுவது திருஷ்யம், சொப்பனமும் பார்க்கப்படுவது. சொப்பனம் எப்படி பொய்யோ அதே மாதிரி நான் பார்க்கப்படுவதா இருக்கிற இது ஜாகிரதமும் பொய், சொப்பனமும் பொய், சுசுப்தியும் பொய். பார்க்கப்படுவது எல்லாம் திருஷ்யம், திருஷ்யம் மட்டுமல்ல, அது எல்லாம் பொய் பொய் பொய். இதான் மித்யாத்வ நிச்சயம் பூர்வம்னு பேர். ஒன்னுத்துல யோகத்திலையும் சாங்கியத்திலையும் பாதி தான் பார்ஷியல் என்லைட்மெண்ட் தான் உண்டாகும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மித்யாத்வ நிச்சயம்னு சொல்றது எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு சொன்னீங்கன்னா மிச்சம் எதுவுமே இல்லாம தான் நிற்கும். இதை அமிர்த பிந்து உபனிஷத் சொல்லுது. நிரஸ்த விஷயாசங்கம், எல்லா விஷயத்தையும் நேத்தி 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 பொய் பொய் பொய்ன்னு எல்லா விஷயத்தையும் நீக்கினதுக்கு பிறகு சந்நிருத்தம் மனோஹிருதி. இந்த மனதை பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நிரோதம் செய்ய வேண்டும். ஹிருதயத்துல பேசா நான் இருக்கல், அந்த நான் வரைக்கும், நான் திரஷ்டான்னு வரைக்கும் அதுல நின்றுட்டு மற்ற எல்லாத்தையும் நேசம் பண்ணணும். யதா யாத்தி உண்மணி பாவம். அப்படி பண்ணும்போது என்ன சாமி நடக்கும்? அமணி பாவத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? உண்மணி பாவம், மனோன்மணி. அம்பாள் பேர் சொல்லியிருக்கேன். இங்க துர்கையம்மன் கோயில் அம்பாள் பேர் மனோன்மணி. குட்டியா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, குழந்தை மாதிரி இருப்பாங்க அம்மா. நாங்க எப்ப போனாலும் துர்கையம்மனை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பின்பக்கம் போய் சாமியை அம்பாளை பார்த்துட்டு வருவோம். உண்மணிக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா மனோன்மணி. என்ன ஆகு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு ஃபுல்லா சுவாமியின் இடத்துலயே இருக்கான். அப்ப சுவாமிக்கும் இந்த மனசுக்கும் டிஃபரெண்ட் இல்லாம நேயா பின்னம் பிரசக்ஷதே, அதுக்கு பேர் தான் உண்மணி பாவன் பேர். இந்த மனசு சொரூபத்திலேயே லயமா இருக்கிறது. யதாயாதி உண்மணி பாவம் ததா தத்து பரமம் பதம், அதுதான் பரமபதம் என்று சொல்லப்படுகிறது. என்ன அற்புதமான ஸ்லோகம். தாவதேவ நிரோதவ்யம் யாவது ஹிருதி கதம் க்ஷயம். அமிர்த பிந்து சொல்லுது 5வது மந்திரம். எது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணணும் சுவாமி அப்படின்னா, யாவதேவ நிரோதவ்யம், யாவத்து தாவதேவ நிரோதம், அது வரைக்கும் நிரோதம் பண்ணணும். எது வரைக்கும்? யாவது ஹிருதி கதம் க்ஷயம். இந்த ஹிருதயத்துல இந்த மனசு பாத்தீங்கன்னா எப்போ லயிச்சு போகுதோ, விஷயத்திலிருந்து 100% இந்த மனசு எப்போ ஒடுங்கி போகுதோ இந்த ஹிருதயத்திலேயே, இந்த சுரூபத்திலேயே, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மனசை நிரோதம் செய்ய வேண்டும். ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச, இதுதான் ஞானம், இதுதான் மோக்ஷம். அதோ அந்யோ கிரந்த விஸ்தர, இதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுற கிரந்த விஸ்தாரங்கள் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மனசு என்ன, அப்ப யாருக்கு பந்தம் யாருக்கு மோட்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவத்துக்கு பந்த மோட்சம் இல்லை. இதோட ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மனசுல பட்ட மாத்திரத்துல இந்த மனசு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? சைத்தன்யம் வந்த மாதிரி ஆயிடுது. சைத்தன்யம் வந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காரியங்களை இது பண்ண ஆரம்பிக்குது. இதுவே பந்தப்படுது இந்த மனசே. இந்த மனசே பாத்தீங்க அப்படின்னா லிபரேஷன் ஆன மாதிரி, முக்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு. சுத்த பிரம்மத்துக்கு முக்தியும் இல்லை, சுத்தாத்மாக்கு முக்தியும் இல்லை, பந்தமும் இல்லை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 63வது காரிக்கா இன்னைக்கு ரூபை சப்தபிரேவது பத்னாத்யாத்மனாத்மனா பிரகிருதிஹி
ரூபை சப்தபிதிரேவது சப்தபிரேவது பத்னாத்யாத்மானமாத்மனா பிரகிருதிஹி பத்னாத்யாத்மனா ஆத்மனா ஆத்மானம் பத்னாத்யாத்மானமாத்மனா பத்னாத்யாத்மானமாத்மனா பிரகிருதிஹி சைவச்ச புருஷார்த்தம் பிரதி சைவச்ச புருஷார்த்தம் பிரதி விமோச்சயத் ஏகரூபேன விமோச்சயத் ஏகரூபேன. அருமையா சொல்ல ஆரம்பிக்குது. ரூபைஹி சப்தபிரேவ பத்னாதி. எது சுவாமி பத்னாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி இருக்கா? புத்தியில எத்தனை தர்மங்கள் நம்ம சொல்லியிருக்கோம்? புத்தியோட குவாலிட்டிஸ் 8 தானே, 7 தான் சொல்லியிருக்கீங்க. 7ன்னு ஏதாவது பார்த்தோமா? ஏதாவது கவுண்டிங்ல 7ன்னு பார்த்தோமா? 7ன்னு பார்க்கவே இல்லைல்ல, பார்க்கவே இல்லையே. 7 பார்க்கவே இல்லை. 8 பார்த்தோம், 4 பார்த்தோம், அப்படியே தான் 50 பார்த்தோம், 62 பார்த்தோம், இப்படிதான் பார்த்த மாதிரி. 7 பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. 7ன்னா ஒன்றும் இல்லை, புத்தியில இருக்க 8 இருக்குல்ல, அதுதானே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆச்சு, அப்படி பிரிச்சு பிரிச்சு மேலே வந்துச்சு. அப்ப 8ல வந்து பார்த்தீங்கன்னா 1 கம்மி பண்ணா வந்து என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா 7 ஆயிடும். புத்தியோட தர்மம் என்ன பார்த்தோம்? 1 வந்து பார்த்தீங்கன்னா ஞானம், அதுக்கப்புறம் வந்து தர்மம், அப்புறம் வைராக்கியம், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம். 4 பார்த்தோமா? அப்புறம் அது தாமச அம்சம் என்ன பார்த்தோம்? அஜ்ஞானம், அதர்மம், அவைராக்கியம், அனைஸ்வரியம்னு பார்த்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 8ல ஞானம் வந்தோன, ஞானம் பந்தப்படுத்துமா? ஞானம் பந்தப்படுத்தாது, மற்றதெல்லாம் பந்தப்படுத்தும். அதனால தான் நம்ம சொல்றோம், ஞானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானாதேவத்து கைவல்யம். அப்ப புத்தியில இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை மட்டும் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா, மீது இருக்கிற 7 நாளை வந்து பார்த்தீங்கன்னா 7 தர்மங்கள் தான் பந்தப்படுத்தக்கூடியது. 7 என்னது? தர்மம். நீங்க எவ்வளவு பெரிய தர்மியா வேணா இருந்துங்க, எவ்வளவு பெரிய தர்மியா அந்த உலகத்துல இருந்துங்க, பந்தம் தான், சம்சாரம் தான். அதனாலதான் கட்டோபனிஷத்து சொல்லும் போதே அந்யத்திர தர்மா தன்யத்திர அதர்மாத். முக்கியமா சொல்லுது, நான் நச்சிகேதஸ் கேட்கிறேன், தர்மத்துக்கு அந்நியமானது அதர்மத்துக்கு அந்நியமானது எதனை நீ பார்க்கிறாயோ அதனை எனக்கு கூறுவாயாகன்ற பகவான் வந்து கீதால சங்கர பாஷ்யத்துல சொல்லும் போது 4th சாப்டர்ல சொல்றார். சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா தர்மமபி அதர்மமேவ, ஜென்மத்துக்கு காரணமா இருக்கிறதுனால தர்மமும் கூட என்ன பண்ணுது அப்படின்னா பந்தப்படுத்துது. தர்மேன ஊர்துவம். நீங்க தர்மத்தை பண்ணா என்ன கிடைக்கும்? மேல போவீங்க. அதர்மேன வந்து பாத்தீங்கன்னா அதோலோகம், கீழே போவீங்க. தர்ம அதர்மம் 2 சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா மனுஷனா பிறப்பீங்க. அப்ப தர்மமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துறது. ஞானம் மட்டும்தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தாது. அப்ப என்ன அர்த்தம்? தர்மம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்மம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், அதுக்கப்புறம் அதர்மம், அஜ்ஞானம், அப்புறம் அவைராக்கியம், அனைஸ்வர்யம். மொத்தம் 7 ஐட்டங்கள் வந்துருது. 8ல ஞானத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற 7 நாள ரூபைஹி சப்தபிரேவது, 7 விதமான பாவங்களால், புத்தியில இருக்கிற 7 விதமான ஞானத்திற்கு அந்நியமா இருக்கிற 7 விதமான பாவங்களால் பத்னாதி. பத்னாதி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுகிறது. யாரு பந்தப்படுத்துறா சுவாமி அப்படின்னா ஆத்மானம் ஆத்மனா பத்தியதே பிரகிருதி. பிரகிருதி என்ன பண்ணுதுன்னா தன்னையே தன்னால் பந்தப்படுத்தி கொள்கிறது. யாராவது நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கட்டி போட்டாங்களா சாமி? நம்ம அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தி இருக்கு. இப்ப மனசு நல்லா இருக்கா உங்களுக்கு? பாடம் கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களோட சத்ருவை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு யாராவது ஹிம்சை பண்ணிருப்பாங்கல்ல, யாராவது ரொம்ப ரொம்ப நினைச்சாவே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பான். நேத்து வந்து பாத்தீங்கன்னா சாமி ஓரமா போ சாமின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு இப்ப இவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சுல்ல, சின்ன போய் அவன் சாமி ஓரமா போ சாமின்னு சொல்லிட்டு போயிட்டானே, அவ்வளவுதான் நினைச்சா வந்து பாத்து. இப்ப நான் கேட்கிறேன், யாரு பந்தப்படுத்தினா? யாரு துக்கத்தை கொடுத்தா? நான் பாட்டுக்கு நினைக்காம இருக்கலாம்ல. நினைக்காம இருந்திருந்தேன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கல. என்ன அசிங்கப்படுத்திட்டானே அவன் அப்படின்னு ஒரு தாட் உள்ள வந்தா, அப்ப யாரு பந்தப்படுத்தினா?
நம்மளையே நம்ம மனசு நம்மளே ஒரு தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டா இருக்கிறத எதில் எடுத்து சிந்தனை பண்ணி நம்மளையே நம்ம பவுண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் அதர்மம், வைராக்கியம் அவைராக்கியம், ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம், அதுக்கப்புறம் அஜ்ஞானம், இவைகளால் வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா பந்தப்படுத்தி கொள்கிறது. அப்போ புரியுதா? அமிர்த பிந்து உபனிஷத்துல சொல்ற இது கரெக்டா புரியுதா? மனமேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகம். மனசுதான் மனிதனுடைய பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம். பந்தாய விஷயாசக்தம். எப்ப இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான விஷயங்கள் போகுதோ அப்ப பந்தம் ஆயிடுது. 7 விஷயங்கள் இல்ல அப்படின்னா வெறும் ஞானம் மட்டும் இருந்துச்சுன்னா அது மோட்சம் ஆயிடுது. அப்ப வந்து 7 விஷயங்களால் இந்த மனசு தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்திக் கொள்கிறது இந்த பிரகிருதி. சைவச்ச புருஷார்த்தம் பிரதி விமோச்சயதி ஏகரூபேன. அதே எந்த பிரகிருதி தன்னையே தான் பந்தப்படுத்திக்கிச்சோ கட்டிக்கிச்சோ, புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தத்தை சம்சாரத்தை துக்கத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சோ, தன்னையே தான் டிசைனா காட்டி, அது ஒண்ணும் பண்ணல, தன்னையே தான் டிசைனா காட்டுச்சு. அதை பார்த்த புருஷன் என்ன பண்றான், ஐயோ ஐயோ இப்படி நடக்குது அப்படி நடக்குதே. நம்ம ஒருத்தர் வருவார், என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம கிளாஸ்க்கு வருவார், வேணும்னு தெரியும், ரொம்ப க்ளோஸ் மத்தர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா போயிட்டு இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கு சாமி, சூப்பராக போயிட்டு இருக்கு எல்லாமே. பேங்க்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை சாமி, பேங்க் நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, பசங்களாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க பசங்கள்லாம். அப்போ நல்லா போயிட்டு இருக்கலாம், அப்படியே விட வேண்டியது தானே. சாமி இந்த கவுன்சில் இருக்கா சாமி, இப்படி ரோட்டெல்லாம் தோண்டி போட்டுருக்கா சாமி, அதாவது என்ன ஆகுது அப்படின்னா ஃபேமிலி நல்லா இருக்கு, ஆஃபீஸ் நல்லா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. அப்ப என்ன பண்ணு இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எவனோ ஒருத்தனை ரோட்ல போற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இழுத்து மேல போட்டுக்கிட்டு அது துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப யாரு பாக்குறா? இந்த புருஷன் என்ன பண்றான், வெளியில நடக்கிற அந்த மனசு காட்டுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து இவனே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது. நம்ம சதானந்த சுவாமி உடனே சொல்லுவார், சுவாமி அந்த கோயில்ல வந்து பூஜை அடிச்சு சம்பளமே கொடுக்க மாட்டேன்ற சாமி, சம்பளம் கொடுக்க மாட்டேன்றா, அப்படி சொல்லுங்க. அவன் அழுக்கா வச்சிருக்கான், கோயில அழுக்கா வச்சிருக்கான்னு சொல்லுங்க, நான் அடிக்கடி திருத்திக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணணும், மெசேஜ் தானே பார்க்கணும். ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்னா என்ன ஆகி போச்சு, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதோட சிங்க் ஆயிட்டீங்க. ரோட்ல ஒண்ணு போகும், ஒண்ணு நடக்கும், ஏதோ நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க பார்க்கிறவனா இல்லாம இந்த மனசு பண்ற நிறைய டிசைனா நமக்கு படம் காட்டுது. இந்த படத்தெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிங்க் ஆகிறேன், பார்க்கிறேன். பார்க்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பரிதவிக்குது உள்ளுக்குள்ள. அப்ப என்ன நடந்துச்சு, இப்படி ஆச்சு, வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, இப்படி தெரியுது, அப்படி தெரியுது, வெயிலா இருக்கு. அப்ப அதை அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மெதுவா இந்த பிரகிருதி பார்க்கும், ஐயோ இவன் என்னடா இவன் சிங்க் ஆக மாட்டேன்றான். சிங்க் ஆயிட்டீங்கன்னா பந்தப்படுறீங்க. அதே பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க எப்ப சிங்க் ஆகாம போறீங்களோ சாயேவ பிரகிருதி. சைவ பிரகிருதி அர்த்தம், உங்களுக்கு சுகதுக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த அதே பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னா, இவனுக்கு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னும் போது டிசைன் படம் காட்டுறது என்ன பண்ணுது, ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிக்குது. இந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெண் குழந்தைங்க இருக்கு பாருங்க, ஐயோ சேட்டை, சரியான சேட்டை பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்காத வரைக்கும் அது பாட்டுக்கு நார்மலா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வந்து பார்க்கணுன்றதுக்காகவே சேட்டை பண்ணிட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு, ஒரே விளையாட்டு. என்ன அட்ராக்ஷன்னா என்ன, நீ பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆகாம உதாசீனப்படுத்துறீங்களோ சேட்டையெல்லாம் பண்றதெல்லாம் நின்று போயிடும். இதே மாதிரி இந்த பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த பிரகிருதி படம் காட்டுச்சோ நம்ம கிட்ட ப்ரொஜெக்ஷன் பண்ணி, அதே பிரகிருதி புருஷார்த்தம் பிரதி, இந்த புருஷனுக்கு மோட்சம் உண்டாகணும் அப்படின்றதுக்காக விமோச்சயதி அப்படின்னா லிபரேஷன் கொடுக்குது. போய்க்கோ, இனிமே வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புத்தி வந்துருச்சு, சிங்க் ஆக மாட்டேன்ற. வெறும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் விஷயமா பார்த்தா அப்புறம் என்னோட வேல்யூ இல்லைல்ல. ஆமா இப்படி நடந்துச்சு, தலை வலிச்சுது, இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் மெசேஜா பாத்தீங்கன்னா, என் ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, அவ்வளவுதான். ஐயோ ஆஸ்பத்திரியில் சேர்த்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், சிங்க் ஆயிட்டீங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு சுவாமி,
நேற்று சதானந்தம் சொன்னார். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்ட பரவாயில்ல, மெச்சூரிட்டி ஆச்சு, பதற்றமே இல்லாம சாமி இது மாதிரி ஆச்சு சாமி. ஏதோ ஒரு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வர காட்சிகள் இருக்குல்ல, இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிப்போச்சு சாமி அப்படின்னு அப்படியே தான் என்கிட்ட சொன்னார். ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல்ல ஏதோ ப்ராப்ளம் சாமி, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். நான் பார்த்தேன் பரவாயில்ல, கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், இதே இன்னொரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவார், ஒருத்தர் 2 நாள் போன வாரத்தில் ஒருத்தர் சொன்னார், தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது, அம்மாவுக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி ஆயிப்போச்சு சாமி, அப்படி ஆயிப்போச்சு சாமி. பாருங்க, வார்த்தையிலேயே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சதானந்தம் சொல்றாரு, இது மாதிரி ஆச்சு சாமி, என் காலையில ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்த்தோம், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. அப்ப எப்படி இருக்குன்னா உள்ள அது வந்து இன்னும் இதாகல, பாதிப்பை ஏற்படுத்தல. அது ஐயோ சாமி அம்மாவுக்கு இப்படி ஆயிப்போச்சு சாமி அப்படின்னு பதற்றம் வருது அப்படின்னா நீங்க என்ன ஆயிட்டீங்க, அதோட சிங்க் ஆயிட்டீங்க. அப்ப சுகதுக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க அதே பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க சிங்க் ஆகாம பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது, ஓகே இவ வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டான் மோட்சத்துக்கு அப்படின்னு மெதுவா இவனை வந்து பாத்தீங்கன்னா தன்னிடத்துல இருந்து ஏக்கரூபேன விமோச்சயதி. ஏக்கரூபேன அப்படின்னா நீ தனி, நீ வேற ஆள், தனியானவன், நான் வேற ஆள், நான் தனி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்க ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானத்தை காட்டி நீ வேற நான் வேற அப்படின்னு தனித்தனியா காட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனை விடுவிக்கின்றது. சொல்லியாச்சு. 64வது ஸ்லோகம். ஏவம் தத்வாபியாசாத் நாஸ்மி நமே நாகமித்யபரிசேஷம். ஏவம் தத்வாபியாசாத் நாஸ்மி நமே நாகம் வித்யபரிசேஷம். ஆவிபர்யாசாத் விஷுத்தம் கேவலம் உத்பத்யதே ஞானம். அவிபர்யாசாத் விஷுத்தம் கேவலம் உத்பத்யதே ஞானம். ஏவம் தத்துவ அபியாசாத். இப்ப ஏன் இவ்வளவு கதை பேசிட்டு இருக்கேன் சுவாமி, நேரா விஷயத்துக்கு வாங்கல அப்படின்னா, ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 விஷயமா சொல்லணும். இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, நான் சொல்றேன் சதானந்த சுவாமி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கிளியரா பேசிட்டு இருக்காரா, இன்னைக்கு ஈவினிங் பேசுவார். திடீர்னு சாமி இப்படி ஆகிப்போச்சு சாமி, அவனா ஒருத்த வந்து RSS காரன் என்ன பண்ணுவோம், ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருப்பான், காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஒய்ஃபோட விஷயத்துக்கு ஸ்டோரியா சொல்லியிருப்பாரு. இந்த காஷ்மீர்ல இருந்து இது மாதிரி ஆகிப்போச்சுன்னு ஒரு RSS மெசேஜை பார்த்தோன்னே என்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி, சாமி மெசேஜை பார்த்தீங்களா சாமி? எங்க நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, நேற்று ஒரு விஷயத்தை ஆப்ஜெக்ட் பண்ணீங்கல்ல, இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சிங்க் ஆகுறீங்க? ஒரு மெசேஜ் காஷ்மீர்ல சாமி, காஷ்மீர்ல வந்து ஒரு 27 பேர் செத்து போயிட்டாங்க சாமி. இப்படி சொல்றது எப்படி இருக்கு? ஜி காஷ்மீர்ல சுட்டு கொண்டுட்டாங்க ஜி, 27 பேர் செத்து போயிட்டாங்க ஜி அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவேர்னஸ் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கு. சிங்காவும் அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவோம், சிங்காவும் ஃப்ரீ ஆயிடுவோம். அப்பப்போ மோட்சம், அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பந்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் தலையிலேயே வச்சு 4 அடி இடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. சும்மா பாருங்க, மெசேஜ் சொல்லுங்க. அப்போ மெசேஜா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஜி எனக்கு சாகிற மாதிரி இருக்குச்சு, அதுவும் மெசேஜ் ஆயிடும். எனக்கு அநேகமாக மரணம் சம்பவிக்கும் நினைக்கிறேன் நான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு மெசேஜா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மற்றவங்க ஐயோ அப்படின்னு புலம்பெல்லாம் நடக்காது. நம்மளோட மரணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆகிடும். அப்போ இதை கொண்டு வரணும். இதுக்கு பேர் தான் தத்துவ அபியாசம் அப்படின்னு. தத்துவ அபியாசம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லைங்க. என்னது? திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியாத். திருஷ்ய இதில் ஆத்ம அனாத்ம விவேகத்தில் சொல்லிச்சுல, திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியாத் திருகேவ ஆத்மா விவேகின. திருக்கு தான் ஆத்மா, பார்ப்பவன் தான் ஆத்மா, பார்க்கப்படும் எல்லாம் அனாத்மா. ஆத்ம அனாத்ம விவேகோயம். இதுக்கு பேர் தான் ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு பேரு. ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிகி. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா கிரந்தங்கள் கோடிக்கணக்கான ஸ்லோகங்களும் மந்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா இத விஷயத்தை தான் சொல்லுது. அப்ப ஒரே ஒரு தான் மொத்த தத்துவ விசாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டா திருஷ்யம் இவ்வளவுதான். இந்த தத்துவ அபியாசத்தினால ஏவம் தத்துவ அபியாசாத், இந்த விதமான தத்துவ அபியாசத்தை எல்லாத்தையும் பிரிச்சு திருஷ்யங்களை தனித்தனியா பிரிச்சு, திரஷ்டாவை தனியா பிரிச்சு,
பண்ற அபியாசத்தினால. அபியாசம் எப்படி இருக்கணும் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நீங்க தீர்க்க காலம் நிரந்தரம் சத்கார ஆசேவிதோ திருட பூமிகி யோக சூத்திரத்தை வந்து எடுத்துக்கணும். தத்துவ அபியாசம் எப்படி பண்ணணும்? முக்தி கோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதனத்திரயம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. சாதனத்திரயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஜீவன் முக்தி விவேகத்திலையும் அது அப்படியே இருக்கு. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும்போது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 23 அங்கங்கள் ஒரு சந்தியாவந்தனத்துல இருக்கிறது. ஆச்சமனத்திலிருந்து ஆரம்பிச்சு சமர்ப்பணம் வரைக்கும் இருக்கிறது. நடுவுல 18வது அங்கம் தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயத்ரி மந்திர ஜபம் 18வது அங்கமா வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் காயத்ரி பண்ணுனா எப்படி வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்காதோ, ஜீவன் முக்தி விவேகத்திலையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்தி கோபனிஷத்துல ராமரும் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த சொல்றாங்க. இது அப்படியே யோக வாசிஷ்டத்துல 3 ஒரே மாதிரி இருக்கும். ராமர் வசிஷ்டர் உபதேசம் பண்ணார் ராமருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா முக்தி கோபனிஷத்தோட சித்தாந்தத்தை அப்படியே வித்யாரண்ய சுவாமி எடுத்து சொல்றார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திர ஜபம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிறத உருவி ஏதாவது சொன்னீங்கன்னா பூர்வ பாகத்தையும் உத்தர பாகத்தையும் விட்டுட்டு நடுவுல இருக்கிறத சொன்னீங்க அப்படின்னா பலன் கொடுக்காதோ. காயத்ரி மட்டும் பண்ணுனா பலன் கொடுக்காது. காயத்ரிக்கு முன்னாடி 17 அங்கங்கள் பண்ணணும். காயத்ரி 18வது அங்கமா பண்ணணும். அதுக்கப்புறம் 4-5 அங்கங்களை வந்து சொல்லி முடிச்சாதான் பூர்த்தியா ஒரு காயத்ரி அபியாசம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் தத்துவ அபியாசம் பண்ணுனா வந்து பாத்தீங்கன்னா பலன் கிடைக்காது. சிரவண மாத்திரேன ஞானம் ஒருத்தருக்கு அப்படின்னா முடியாது. ராமர் சொல்றார், வித்யாரண்ய சுவாமி சொல்றார். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, மனோநாசம் வாசனாட்சயம், அதுக்கப்புறம் தத்துவ அபியாசம் தத்துவ விசாரம். இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா பண்ண வேண்டியது. இவர் என்ன பண்றாரு, ராமர் சொல்றாரு, ஒரு காலத்துல ஒன்னும் இன்னொரு காலத்துல ஒன்னும் இன்னொரு காலத்துல ஒன்னும் அபியாசம் பண்ணக்கூடாது, சைமல்டேனியஸா பண்ணணும். 2 பண்ணாதான் சைமல்டேனியஸ் சொல்லுவோம்ல, 3 பண்ணா என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா? இல்லை சைமல்டேனியஸ் கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? 2 பண்றது தானே சைமல்டேனியஸ். 3 சேர்ந்து பண்ணா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு தெரியலையே. கலெக்டிவ்லியா? சரி, கலெக்டிவ்லயே எடுத்து சைமல்டேனியஸ்லி கரெக்ட் தானே? அது 2 3 வந்துடுதே. சரி, சேர்ந்து பண்றது சைமல்டேனியஸ்னா சேர்ந்து பண்றது. அப்ப 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து பண்ணணுமா? மனோநாசத்துக்கான காரியத்தை பண்ணணும், விஷயங்களை ஃபீடிங் பண்ணாம. வாசனாட்சயத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப புத்திக்கான காரியங்களை ஏக தத்துவ அபியாசத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். யோக அபியாசம், சமாதி அபியாசம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு விஷயங்கள்ல இருந்து சமம் தமம் உபரது திதிக்ஷா எல்லாத்தையும் கொண்டு வரணும். அஷ்டாங்க யோகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நியமங்களை கொண்டு வரணும். தாரண தியான சமாதியை கொண்டு வரணும். இது மாதிரி கொண்டு வந்து ஏவம் தத்துவ அபியாசாத், இந்த விதமா தத்துவ அபியாசம் பண்ணும்போது என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவ அபியாசத்துல முக்கியமானது என்ன சுவாமி அப்படின்னா, ந அஸ்மி தேகா. நாஸ்மின் இருக்குல்ல, அபியாசாத் ந அஸ்மி அப்படின்ற இடத்துல என்ன கூட போட்டுக்கணும்? ந அஸ்மி தேகக, ந அஸ்மி ஜீவக. நான் ஜீவன் இல்லை, நான் தேகம் இல்லை. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நிர்வாண ஷட்கத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்றது. இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு. ந அஸ்மி தேகக நமே அஸ்தி கர்மக, என்னிடத்தில் கர்மம் இல்லை. அதே மாதிரி நாகம் இதி, நாகம் கர்த்தா, நாகம் கர்த்தா, இதுல நான் கர்த்தாவும் இல்லை. வேதாந்தத்துல சொல்லும் போது என்ன பண்ணிப்போம்? நாகம் போக்தான்னு சேர்த்துப்போம். இந்த யோகத்துல வந்து சாங்கியத்திலையும் யோகத்திலையும் நாகம் கர்த்தா, ஆனா இதுல வந்து நாகம் போக்தான்னு ஆட் பண்ணும். அப்ப முதல்ல நாஸ்மி அப்படின்னா, ந அஸ்மி அப்படின்னா நான் இல்லை, நான் தேகம் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் இல்லை, நான் மனம் இல்லை, நான் புத்தி இல்லை அப்படின்னு, நான் மகத்தத்துவமும் இல்லை அப்படின்னு, அவ்வியக்தமும் இல்லை அப்படின்னு நாஸ்மி நாஸ்மி நாஸ்மின்னு போட்டுக்கணும். நமே அப்படின்னா என்னிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா கருமங்கள் இல்லை, என்னிடத்தில் எந்த கருமங்களும் இல்லை. நாகம் அப்படின்னு அது கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, நான் மாத்தி சொல்றேன்.
நாகம் அப்படின்ற இடத்துல என்ன அர்த்தம்? நாகம் கர்த்தா, நாகம் சம்சாரி, நான் கர்த்தா இல்லை, நான் சம்சாரி இல்லை. அப்ப என்னது அப்படின்னு கேட்டா அபரிசேஷம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அபரிசேஷம்ன்றதுக்கு அர்த்தம் எல்லாம் மிச்சமில்லாம எல்லாத்தையும். பரிசேஷம்னா மிச்சம்னு அர்த்தம். அபரிசேஷம் அப்படின்னா மிச்சமில்லாமல் அனைத்தையும் என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவிபர்யாசாத். நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பவனாக நான் இருக்கின்றேன், இவைகள் எதுவும் நான் இல்லை, இந்த மிச்சமில்லாம எல்லாத்தையும் பார்ப்பவன் நான், திரஷ்டா நான், அப்படின்றதுதான் தத்துவ அபியாசம். ஏவம் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவிபர்யாசா, அவிபர்யாத். அவிபர்யாயத்துன்னு அர்த்தம் விபரியம்னா பொய்யறிவு. அதுக்கு ஆப்போசிட் வந்து அவிபரியாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யறிவு இல்லாதது. அப்ப என்ன அர்த்தம்? உண்மை அறிவு. அப்ப உண்மை அறிவுனா நேத்தி 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 பண்ணுங்க. இது வந்து பர்மனெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட்ல பண்ண போறோம். ஆனா ஒரு நாள் லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். லீவ்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா எந்த வேலையை இருக்க காலையில எந்திரிச்சுங்க. காலைல எந்திரிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓங்கார ஜபத்தை பண்ணிட்டு பிராணாயாமத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் முன்னாடி வருதோ அதெல்லாம் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை கண்ணை முடிக்கணும். கண்ணை முடிக்கிட்டு எந்த தாட்டு வந்தாலும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு தாட்டு நின்னா இந்த விருத்தியை நிரோதம் பண்றதுக்கு பெஸ்ட் உபாயம் என்ன தெரியுங்களா? நேத்தி தான். மற்ற உபாயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் பிலிமினரியா நம்ம பண்றோம். ஆனா வாஸ்தவத்துல தாட் வந்து எப்படி நாசமாகும் அப்படின்னா 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட் வரும்போதே இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு சொல்லி பாருங்க. ஒரு அரை நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா இருந்துக்கிட்டு மௌனமா இருந்துக்கிட்டு இது போய் எந்த தாட்டு வந்தாலும் அவேர்னஸோட கண்ண மூடி உட்காது. இதுதான் பிராணாயாமம், அதுக்கு தான் ஜபம் உட்காருது பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்டு வந்தாலும் இது போய் பார்க்கப்படுவதால் திருஷ்யம் திருஷ்யத்வாத், பார்க்கப்படுவதால் இது பொய் மித்யா, சொப்பனவத்து சொப்பனம் போன்று. ஒரு தாட்டை பாக்குறீங்களா? ஆமா தாட்டை பாக்குறேன், இந்த தாட்டு வருது, சொப்பன மாதிரியே பார்க்கப்படுவதா இருக்கு, இது பொய். திருஷ்யத்வாத் திருஷ்யத்வாத் திருஷ்யத்வாத், எதெல்லாம் வந்து போகுதோ அதெல்லாம் பொய். ஆத்யந்தவத்வாத், வந்து போகுது வந்து போகுது வந்து போகுது. ஒரு தாட்டு ஸ்டார்ட் ஆகுது முடிச்சு போகுது, இன்னொரு தாட்டு வருது போகுது, இன்னொரு தாட்டு வருது போகுது. அப்ப எந்த தாட்டு வந்தாலும் ஆதி உடையது அந்தத்தை உடையது. ஆதி அந்தம் எது உடையதா இருக்கோ அது பொய், சொப்பன மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வச்சுக்கிட்டுங்க. வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 6 நாள் வந்து பாத்தீங்கன்னா 6 நாளே ரொம்ப அதிகம். 1 மணி நேரம் பண்ணி பாருங்களேன். பண்ணதுக்கு பிறகு மனசு நீங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மனசு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஆயிடும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க ஒரு அரை மணி நேரம் இதை பண்ணினீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்தோட இது தாட்டே கிளம்பாம போயிடும். இருக்கிறதுலே பெரிய உபாயம் வந்து பாத்தீங்கன்னா இது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா கருமம் வாசனைகள்லாம் நம்ம பந்தம்லாம் இருக்கே, இது என்ன பண்ணுவோம், நம்மளை காலை பிடிச்சி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்தி கரெக்டா எப்ப பண்ணணும் அப்படின்னா சிரவணம் பண்ணணும்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு நிறுத்தியாசம் அடிச்சா. அப்ப இந்த அபியாசத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவிபரியாத். அவிபரியாத்னா விபரியம்னா பொய்யறிவு, பொய்யறிவுக்கு அந்நியமா இருக்கிற உண்மை அறிவிலிருந்து என்ன கிடைக்கும்? விசுத்தம். விசுத்தம்னா இந்த மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பளிச்சுன்னு பிரகாசமாயிடும். ஞானா பின்னம் ஏயா பின்னம் பிரசக்ஷதே. இந்த பிரம்ம ஆத்ம தத்துவத்துக்கு சமமா இந்த மனசும் கூட என்ன ஆயிடும்? விசுத்தமாக ஆகிவிடும். அதுக்கப்புறம் கேவலம். கேவலம்னு என்ன அர்த்தம்? நீங்க மெதுவா தாட்டு ப்ராசஸ் எல்லாம் கம்மியாகி மனசு வந்து பாத்தீங்கன்னா விசுத்தமா இருக்கும் போது நீங்க பார்க்கலாம், ஆமா இது வேற நான் வேற அப்படின்னு தான் தனியா நிக்கிற தன்மை கேவல பாவம் உண்டாகும். உற்பத்தியதே ஞானம். அந்த இடத்துல தன்னை பத்தின ஞானமானது பூரணமா ஒருத்தனுக்கு உண்டாகும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 65வது ஸ்லோகம். தேன நிவர்த்த பிரசவாம் தேன நிவர்த்த பிரசவாம் அர்த்தவசாத் சப்தரூப விநிவர்த்தாம் அர்த்தவசாத் சப்தரூப விநிவர்த்தாம் பிரகிருதிம் பஷ்யதி புருஷः பிரேக்ஷகவத்
அவஸ்தித ஸ்வச்சஹ, பிரேக்ஷகவத் அவஸ்தித ஸ்வச்சஹ. அற்புதமான கிளியரான சித்தாந்தம். தேன நிவிருத்த பிரசவாம். நான் சொன்னேன்ல, மனசுல இருந்து தாட் ப்ராசஸ் என்ன ஆகாது. இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் லீவ்ல பண்ணி பாருங்க, சதுர்தசியில பண்ணி பாருங்க. 1/2 மணி நேரத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்டு வந்தாலும், ஆனா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரவுண்டு என்ன பண்ணணும், 10 ரவுண்டு பிராணாயாமத்தை பண்ணி விட்டுறணும். மனசு ஓரளவு சமம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சப்தம் நல்லா சொன்னீங்கன்னா ஒரு அனுகிரகம் வந்துடும், ஒரு பிரசன்னத்தா வந்துடும். மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பியூரிட்டி வந்துடும். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குவைட்டா உட்கார்ந்துக்கிட்டு ரஜோகுணம் தமோகுணம் போயிடும். தமோகுணம் ரஜோகுணம் போனதுக்கு பிறகு சத்துவகுணம் நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒவ்வொரு தாட்டா வெளியில வரும். ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு தாட்டு வரும்போதே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யம் 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 திருஷ்யம், மித்தியா பொய் பொய் பொய். வேதாந்தத்துல மித்தியா மித்தியா, இங்க வந்து யோகத்துல சாங்கியத்துல வெறும் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம். இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை. மூட்டு வலிக்குது, கால் வலிக்குது, அதனால வரும் 1/2 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கால் வலிக்கும், ஜாயிண்ட் பெயின் வரும். நான் ஜாயிண்ட் இல்லை, நான் பெயின் இல்லை, நான் தேகம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா தாட் வந்து எங்க இருந்து வருதுன்னா, பெயின் கூட புத்தியில இருந்து ஒரு தாட்டு தான். அப்ப கண்ணை மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்டு வந்தாலும், இது ஒரு மெசேஜ் வந்தாலும் அந்த மெசேஜை வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தேன, அது மாதிரி தத்துவ அபியாசத்து மூலமா நீங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிவர்த்த பிரசவம். இந்த மனசு என்ன பண்ணும் தெரியுங்களா, சித்தம்ன்ற மனசு. இதான வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த யோகத்துல சொல்லும்போது சொல்லியிருக்கேன், அவித்யாவை கண்ணுல பார்க்க முடியாது, பிரகிருதியை கண்ணுல பார்க்க முடியாது, ஆனா அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு. எது? சித்தம். அப்ப இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நேத்தின்னு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிவிருத்த பிரசவம் முக்கியமானது. அது பிரசவிச்சுக்கிட்டே இருக்கா, குட்டி போட்டுக்கிட்டே இருக்கல. இந்த கடல் குதிரை இருக்குல்ல, அந்த கடல் குதிரை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நேத்து நான் உங்களுக்கு சொன்ன கடல் குதிரையை போய் யூடியூப்ல தேடி பார்த்தா, அந்த கடல் குதிரை வந்து பாத்தீங்கன்னா பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே கூட்டம் கூட்டமா பிரசவிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அப்போ உடனே பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, மனசும் அது மாதிரி தானே. தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட்டு மாதிரி இங்க போய் யோசிக்குது, அதை யோசிக்குது, இப்படி யோசிக்குது, அப்படி யோசிக்குது, அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு தாட்டை. ஆனா நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவனா இருந்துகிட்டு இது பொய் 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 திருஷ்யம் 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 சொல்றீங்களோ, அப்ப என்ன ஆயிடும், நிவிருத்த பிரசவா. ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுனாவே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மனசு பிரசவிக்கிற காரியத்தை விட்டு விடும், நிவர்த்தி ஆயிடும். தாட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நின்று போய்விடும். அதனால என்ன கிடைக்கும் சுவாமி, இது வந்து நான் சொல்றது டெம்பரவரியா நீங்க பண்ணுங்க நான் சொல்றேன். ஆனா ப்ராப்பரா நீங்க சிரவண மனன நிதித்தியாசனத்துல போய் எந்த கமிட்மெண்ட் எல்லாத்தையும் சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணி, இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை, எனக்கு மோட்சம் அடைகிறது மட்டும்தான், சமாதி மட்டும்தான் அப்படின்னு உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும் சுவாமி, இப்ப பார்த்துட்டு இருக்கல என்னது தச்சிந்தனம் தற்கதனம் ததன்யோன்ய பிரபோதனம் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. மையவ மன ஆதத்ஸோ மை புத்தி விவசிய பகவான் நிறைய சமாதிக்கு சொல்ற கீதால. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே விஷயத்த நம்ம இங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வேற கமிட்மெண்ட் இல்லாம மெதுவா 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 நாள் கணக்குல பண்றோம் அப்படின்னா, மாச கணக்குல பண்றோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எந்த தாட்டு வந்தாலும் நேத்தி 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 பண்ண 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 என்ன சாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்த்தவசாத். அர்த்தம் கடைசியில என்ன ஆகும், ரமண பகவான் சொல்ற மாதிரி தான். கோட்டைய வந்து முற்றுகையிடணும். ஒரு கோட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வாசல் இருக்கும். அந்த 4 வாசல்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா யுத்த வீரர்களை வச்சு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள இருந்துப்பான். அவன் என்ன பண்ணுவான், நாட்டுக்கு வெளியில இருந்து எதுவுமே உள்ள போகாது. அப்ப கோட்டையில வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்கிற ஃபுட்டை வச்சுக்கிட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நாள் சாப்பிட முடியும், ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணதெல்லாம் தீர்ந்துடும். தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்காக ஏதாவது தேவைகளுக்காக அவன் அந்த இதுல இருந்து வெளியில வந்தாகணும் கோட்டையில இருந்து. அப்ப ஏதாவது ஒரு கதவை திறந்துட்டு ஒருத்தன் வருவான், நீங்க கத்திய வச்சுக்கிட்டு டொம்னு வெட்டணும். அடுத்த ஒருத்தன் வருவான், வெட்டிக்கிட்டே இருக்கணும். 4 கதவு வழியாவும் ஆள் உள்ள இருக்கிற ஆள் வெளியில வர 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 வெட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி வெட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல என்ன ஆகும் கேட்டா, கோட்டையில ஒருத்தனும் மிச்சம் இருக்க மாட்டான், எல்லா கோட்டையும் உங்களுக்கு வசப்படும்.
இதான் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி நிரோதம். நேத்தி 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 இது போய் இது போய் இது போய் அதான் வெட்டுதல். அப்படி வெட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம்ல நிவிர்த்த பிரசவம், அந்த கோட்டையில இருந்து வெளியில வர ஆள் நின்று போயிடும். நின்று போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அர்த்தவசாத். அர்த்தவசாத்துனா பிரயோஜனம் பரிபூர்ணமா முடிந்த காரணத்தால் ஆளே வராம கோட்டை வசமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆள் ஒருத்தரும் வரல, பிரயோஜனம் முடிஞ்சு போச்சு. என்ன பிரயோஜனம்? கைவல்யம். ஆள் இல்லாம போச்சுன்னா கோட்டை தனியாயிடுச்சு, நான் தனியா ஆயிட்டேன். அப்படி ஆள் தனியா ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சப்தரூப வினிவிருத்தாம். அந்த நிலையில என்ன ஆகுதுன்னா புத்தியில இருக்கக்கூடிய 7 விதமான பாவங்கள் இருந்துச்சுல்ல, அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு ஜென்மத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. எது? ஞானத்தை விட்டுருங்க. ஞானத்தை 8வது முதல் இது. ஞானத்தை விட்டுட்டீங்கன்னா வேற என்ன இருக்கு? தர்மம், வைராக்கியம், ஐஸ்வர்யம். அதுக்கப்புறம் தாமச அம்சத்துல இருந்து அஜ்ஞானம், அதர்மம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம். மொத்தம் 7 தத்துவ 7 சப்தரூப வினிவிருத்தம். இந்த புத்தியில இருக்கிற 7ம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நஷ்டமாயிடும். ஒரே காலத்துல நஷ்டமாகாது. நான் சொன்னல, வெட்டிக்கிட்டே இருக்கணும் வெட்டிக்கிட்டே இருக்கணும் வெட்டிக்கிட்டே இருக்கணும். 6 மாசம் 1 வருஷம் தெரியாது. எவ்வளவு ப்ராசஸ் வந்து, ஏன்னா நம்ம எடுத்தோடய வந்து நல்ல 4th கியர்ல எல்லாம் வண்டி போக முடியாது. மெதுவா மெதுவா கியரை மாத்திக்கிட்டே போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி போக 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 இந்த புத்தியில இருக்கிறது எல்லாம் விட்டு போயிடும். விட்டு போனதுக்கு பிறகு பிரகிருதிம் பஷ்யதி புருஷா. இந்த விட்டு போறது எந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம் பிரசங்கியானம் 98% சத்துவ குணம் வரும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதிம் பஷ்யதி புருஷா. பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா புருஷக பஷ்யதி. இந்த பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்டும் இல்லாத அமனீபாவம்னு சொல்லக்கூடியது வேதாந்தத்துல, பிரசங்க பரம் பிரசங்கியானம்னு சொல்லக்கூடியது யோகத்துல. அதை வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி எண்ணங்கள் அற்ற பிரகிருதியா மட்டும் மிச்சம் இருக்கும். அதை இந்த புருஷன் என்ன பண்றான்? பார்க்கின்றான். ஆத்மா பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான் சுவாமினா பிரேக்ஷகவத் அவஸ்திதா ஸ்வச்சா. எப்படி இருக்கான்னா ஸ்வச்சமா இருக்கு. யோகசூத்திர பாஷ்யத்துல சொல்றார் சொரூப பிரதிஷ்டம். சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தானா நின்றுக்கிட்டு எண்ணங்கள் அற்ற அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறான்? சொச்சமான அந்த புத்திய மனசை பாக்குறான். மனசுல இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு. தர்மம் போச்சு, அதர்மம் போச்சு, வைராக்கியம் போச்சு, அவைராக்கியம் போச்சு, ஐஸ்வர்யம் போச்சு, அனைஸ்வர்யம் போச்சு, 7ம் போயாச்சு. அஜ்ஞானமும் போயிடுச்சு. எல்லாம் போனதுக்கு பிறகு சொச்சமா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதியை, அந்த அந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான்? பிரேக்ஷகவத் அவஸ்திதா. பிரேக்ஷகவத் அப்படின்னா ஆடியன்ஸ் மாதிரி இருந்துகிட்டு ரோட்ல போறது எல்லாத்தையும் போகுது அப்படின்னு பாக்குற மாதிரி பார்க்கின்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்றோம்? யோகத்துல என்ன பண்றோம்? அந்த இடத்துல அந்நியதாக்கியாதி அப்படின்னு அதுக்கு பேரு வைக்கிறோம். அந்த அந்நியதாக்கியாத்திய பார்த்து பார்த்து பிரேட்சகர் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மைண்ட் ரொம்ப ஏதாவது வேதாந்தத்திலேயே இருக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? ஐபிஎல் எதையா பார்ப்பேன். நேற்று சாமி யாராவது கேட்பாங்க, சாமி என்ன மேட்ச் சாமி அப்படின்னு. என்ன மேட்ச் ஆகும்? எந்த மேட்சாக இருந்தா எனக்கு என்ன? எனக்கு யார் மேட்ச் விளையாடுறான்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேன். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது யார் சாமி விளையாடுறான்னு. நான் இவர் பிரணவ் சொற்ப கேட்டேன். தெரியலையே சாமி அப்படின்னா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு, என்ன சாமி இது 2017 நடந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அப்போதான் தெரியுது, ஓஹோ இது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ச் போல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா சும்மா ஒண்ணு பாக்குறது, அந்த தாத்பரியம்லாம் ஒண்ணும் இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் என்ன ஆகணும்? ஒரே மாதிரி விளையாடுறாங்க, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு போர் அடிச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கி ஓரமா ஆஃப் பண்ணிட்டு ஓரமா வச்சிருது. இதே மாதிரி அந்நியதாக்கியாத்தி பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? பிரேட்சகவத்து பார்க்கிறவன் மாதிரி ஆடியன்ஸ் மாதிரி இந்த மனசை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறது? போர் அடிக்கும்ல. பார்த்து பார்த்து போர் அடிக்கும்ல. பார்த்து பார்த்து போர் அடிக்கும் போது இவன் என்ன பண்றான்? பார்க்கிறத நிப்பாட்டுறான். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பர வைராக்கியம் அப்படின்னு பேரு. அப்போ இவன் வந்து பாத்தீங்கன்னா பிரேட்சகவத்த அவஸ்திதகன்றதுக்கு அர்த்தம் ஆத்மனியேவ அவஸ்தானம் அவதிஷ்டதே அப்படின்னு நம்ம சொல்றோம். 6-18 வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு 6-18 போட்டுக்கிட்டீங்கன்னா கிளியரா இருக்கும்.
இதுக்கு அப்புறம் வந்து இருக்கிற ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். அருமையான பிரேக்ஷகவத்தினா என்ன அர்த்தம்? இப்ப என்ன சொன்னல, பிரேக்ஷகவத்தினா ஆடியன்ஸ். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் கிரவுண்டு பக்கத்துல தான் நான் இருந்தேன். அப்ப என்ன பண்ணுவோம், சண்டே வந்து பாத்தீங்கன்னா நாங்க சேப்பாக்கம் கிரவுண்ட்ல போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ப்ளே பண்ணுவோம், கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். விளையாண்டுட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆடியன்ஸ்லாம் உட்கார அந்த சேர்ல வந்து உட்காந்துருவோம். உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருப்போம். ஒரு 10 பேர் வந்து எல்லாம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கதை பேசிட்டு ஒரு மேட்ச் ஒன்று ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் ஆகும். மேட்ச் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது பார்த்து அப்படின்னு திரும்பி உட்காந்துட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சிடும். என்ன மேட்ச் என்ன பார்க்கறது, ஏன்னா விளையாட்டுக்கு நடந்துட்டு சீரியஸ்லாம் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்பி உட்காந்துட்டு எங்களுக்குள்ளார கதை அடிச்சுக்கிட்டு மேட்ச் பார்க்கறத விட்டுருவோம். இதே தான். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்கள் இந்த சித்தம் பண்ணுற எல்லா காரியத்தையும் நிப்பாட்டி அதுக்கப்புறம் அதை பார்த்து அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாசீன பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்துடும். உதாசீனவது ஆசீனக, உதாசீனனை போல வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறது. எது நடந்தாலும் எது வந்தாலும் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்க்கறது. இந்த தேகத்திலேயோ இல்லை இந்த உடம்புலையோ இல்லை வெளியிலையோ என் சம்பந்தமானவங்களா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், எது நடந்தாலும் ஒரு பார்வையாளன் போல பார்க்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 65வது ஸ்லோகத்தை சொல்லுங்க. மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு. 14-23 ஸ்லோகம் பக்கத்தில் எழுதிக்கணும். கீதால 14-23. உதாசீனவதாசீனோ குணைர் யோன விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோ அவதிஷ்டதே நீங்கதே. எவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணங்களில் இயங்குகின்றன. இந்த புத்தியில இருந்து ஆரம்பிச்சு இந்த தேகத்துல இருக்கிறது எல்லாம் குணங்கள், இந்திரியங்கள், பூத்தேந்திரியாத்மகம் தானே சொல்லியிருக்கோம். 3 குணங்களாலானது. இந்திரியங்களா இருக்கிறது எல்லாம் குணங்கள், வெளியில இருக்கிறது பஞ்சபூத்தங்கள் எல்லாம் குணங்கள், 3 குணங்கள் தான். அப்ப இந்த தேகத்துல இருக்கிற குணங்கள் வெளியில இருக்கிற குணங்களோடு என்ன பண்ணுது, ஒரு சம்பந்தத்தை பண்ணி காரியம் நடந்துகிட்டு இருக்கு, பார்க்குது, கேட்குது, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தியேவ அவதிஷ்டத்தேனா நேங்கத்தை, அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னிலையில தான் அப்படியே பிரேக்ஷகவத்தின்னு பார்த்தோம்ல, பார்ப்பவன் பார்வையாளன் மாதிரி தன்னிலையில் அவன் நெருக்கின்றான், அசையாதவனாகின்றான். அப்ப எப்படி இருக்கான், உதாசீனவதாசீன, எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கான். குணைர் யோன விசால்யத்தை, எவன் குணங்களால் என்ன பண்றது இல்ல, அசைவதில்லையோ அப்படின்னு. அப்ப குணங்கள் தானே எல்லாம், புத்தி குணம், புத்தியில இருக்கிற இந்த 7 தன்மைகளும் குணங்களோட காரியம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்த பார்வையாளனா நிற்கிற. அறியும்.